இரண்டாவது சொன்னாங்க ரஜுலத்துன் நிசா, பெண்கள்ல ஆண்களை போல நடிக்கக்கூடியவள். ஆடைகள்ல, அலங்காரத்துல, நடை உடை செயற்பாடுகள்ல ஆம்பளைய போல நடிக்கிறாள். இவரும் சொர்க்கத்தில் நுழைய மாட்டாள். மூன்றாவது சொன்னாங்க அத்தையூர், ரோசமில்லாத ஆண். தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய சகோதரிகள், தன்னுடைய உடன்பிறப்புகள் ஒரு பாவத்துக்கு போறாங்க, தட்டி கேட்கறதுக்கு இவரால முடியாது, ஏலான்றாரு. அது அப்படியே அங்கீகரிச்ச மாதிரி சிரிச்சு கொண்டிருக்கிறாருன்னா மார்க்கம் இவருக்கு வச்சிருக்கக்கூடிய பட்ட பெயர் தையூர், ரோசம் இல்லாத ஆண். இதுக்கு ஒரு வேறொரு வார்த்தை சொல்லுவாங்க, அதை தமிழ்ல இந்த இடத்துல மொழிபெயர்க்க இயலாது. கண்ணியமான சகோதரர்களே, இப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க மணி தையூஸ், தையூஸ் யாரு சொன்னாங்க, மை யுகிர்ரு சூஅ அஹ்லிஹி, தந்த மனைவிட்ட, தந்த பெண் குழந்தைகளிடத்துல, தந்த சகோதரியிடத்துல, தந்த தாயிடத்துல சரிதமான ஆண்கள் வந்து சகஜமாக பழகிட்டு போறாங்க. ஒரு மானக்கேடான செயல் நடக்க போகுதுன்னு தெரியுது, இப்படி தெரிஞ்சும் இவரது இக்ரார் செய்யறாருண்டா, இதை பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் சிரிச்சு கொண்டும் இருக்கிறார்டா, இவர் இப்படியாப்பட்ட தையூஸ், ரோஷம் இல்லாத ஆண். தட்டி கேட்கிறதுக்கு சகோதரர்களே சொல்றதாக இருந்தா இந்த சொல்லுவாங்க, இடுப்புல சீவன் இல்லாத ஆண். கண்ணியமான சகோதரர்களை நாங்கள் விளங்கணும் என்ன தெரியுமா, மார்க்க அறிஞர்கள் இத மினல் கபாயிர், பயங்கரமான பெரிய பாவங்களை சேர்த்திருக்கிறாங்க. இன்னைக்கு நாங்க பார்க்கிறோமா இல்லையா, சாப்பாடு தேவை, ஒரு ஓர்டர் போடுறாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு, ஆன்லைன்ல சல்லிய பிளே பண்ணியாச்சு, வந்தோன்னு யார் எடுக்க போறது, எங்கட பெண்கள் எடுக்க போறாங்க கையில வச்சு, அல்லது சல்லிய கொடுத்து எடுக்க போறாங்க. இத மாப்பிள பார்த்து கொண்டு வீட்டுல சும்மா இருக்கிறாரு. இந்த டெலிவரி வருது, டெலிவரி போய் வராரு, அங்க பெண்களா வராங்க, ஆண்கள் வராங்க, இத பார்த்து கொண்டு இவர் சும்மா இருக்கிறாரு. இவ பேச அப்படியே பெண்கள் தன்னுடைய மனைவி எடுத்துட்டு வாரா, அல்லது பெண் குழந்தைகள் எடுத்துட்டு வராங்க, அல்லது தன்னுடைய தாய் எடுத்துட்டு வாரா. வாரது அந்நிய ஆண், அவரை பார்க்கறதுக்கு இயலாது, அவரோட பேசுறதுக்கு இயலாது. இப்ப இந்த நேரத்தில் இந்த ஆணுக்கு மார்க்கம் சொல்லுது தையூஸ், இவர் ஏதாவது இந்த சுபாவம் இல்லாதவர். இன்றைக்கு நிறைய அதிகமான இடங்கள்ல பார்க்கிறோம், தந்த பெண் குழந்தைகள் கல்யாணத்துக்கு போயிட்டு கல்யாணம் ஃபங்க்ஷன் முடிஞ்சதன் பின்னால ஆடி போட்டு ஒரு டான்ஸ் ஆடி அதை அப்படியே பாட்டு கேட்டு சகோதரர்களே எங்கட இதுகள்ல போடுறாங்க, எஸ்பில போடுறாங்க, டிக்டாக்ல போடுறாங்க. இதை நாங்க பார்த்து லைக் போடுறோம், இதுக்கு கீழால கமெண்ட் பண்றாங்க ஆண்கள். சகோதரர்களே, ஆனா வாப்பா சும்மா இருக்கிறார், தந்த நாணவர் அப்படியே பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, மார்க்கம் சொல்லுது இந்த ஆண்கள், அது வாப்பவாக இருந்தாலும் சரி, உடன் பிறந்த சகோதரர்களாக இருந்தாலும் சரி, இதை தட்டி கேட்கலையா, இது பயங்கரமான பெரிய பாவத்தை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. இவங்க சொர்க்கத்தில் ஒரு நாளும் நுழையவே மாட்டாங்க. கண்ணியமானவர்களே, இந்த ரோஷ தன்மையை நாம் இதற்குள்ளால உருவாக்கிக் கொள்வோம். அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு செயல் ரோஷம் என்ற அந்த செயல். சாதுபன் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க தெரியுமா, ஒரு நாள் சொன்னாங்களா ஒரு மஜ்லிஸ்ல, இதா ரஅய்து ரஜுலன் மஅ இம்ராஅதி, யாராவது ஒரு ஆணை ஏந்த மனைவியோட தனிமையில இருந்த நான் பார்த்தேன், லகதஅது உன்கஹு பிஸ்ஸைஃப், வாளை எடுத்து அவன் தலையை உடனடியாக துண்டாக வெட்டி போடு. மக்களுக்கு எல்லாம் ஆச்சரியமாயிடுச்சு. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அத்தஅஜபூன மின் கைரத்தி ஸஅத், ஏ மக்களே, இந்த ஸஅதுடைய இந்த ரோஷத்தை பத்தி உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கா? வஅன அஸ்யரு மின்ஹு, இந்த ஸஅதை விடவும் நான் மிக ரோஷக்காரன். ஃபல்லாஹு அஸ்யரு மின்னி,
அல்லாஹ் என்ன விடவும் மிகப்பெரிய ரோசக்காரன் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவுபடுத்தினார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ரோசமானவர், அவனுடைய ரசூல் ரோசமானவர். இது முஹம்மதியால கியாமத் நாள் வரும் வரைக்கும் ஒவ்வொரு ஆணுடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டியது சகோதரர்களே இந்த ரோசம். இன்றைக்கு யஹூதி நசாராக்கள் முயற்சி செஞ்சு பலவிதமான திட்டங்களை தீட்டி ஆண்களுடைய உள்ளத்தில் இந்த ரோசத்தன்மையை எடுத்துட்டாங்க.